அனைவருக்கும் வணக்கம். இன்ஃபோடிஜி சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். இன்றைக்கு பதிவில் ஒரு சூப்பரான அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சியில் புதியதான வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஐடிஐ டிப்ளமோ டிகிரி ஹோல்டருக்கு இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷனானது வெளியிட்டிருக்காங்க. மொத்தமாக கிட்டத்தட்ட 2000 பணியிடங்களை நிரப்புவதற்கான இந்த எக்ஸாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ், என்னென்ன வேக்கன்சிஸ் இருக்குது, எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, அதுக்கப்புறம் எக்ஸாம் பேட்டர்ன்ஸ் என்னென்ன, இது எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆல் கொடுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அறிவிப்பை வெளியிட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதாவது டிஎன்பிஎஸ்சி இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. எப்போ அறிவிட்டு பார்த்தீங்கன்னா 13/6/2025 அன்று வெளியிட்டிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனாவது டிப்ளமோ அண்ட் ஐடிஐ லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கான டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 13/6/2025 நீங்கள் ஃபில் பண்ணலாம். இதற்கான லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 12/7/2025 வரைக்கும் இருக்குது. இந்த அப்ளிகேஷனில் ஏதாச்சும் கரெக்ஷன்ஸ் இருந்தால் அதுக்கான விண்டோவும் ஓப்பன் பண்ணுறாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 16/7/2025 18/7/2025 வரைக்குமே வந்து இருக்குது. இதுக்கு எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 பேப்பர் 2 வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. பேப்பர் 1 வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷு, ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் வந்து பேஸ் பண்ணியிருக்கோம். இந்த பேப்பர் 1உடைய எக்ஸாம் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 31/8/2025 ஃபார்னூன் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் பேப்பர் 2 வந்து உங்களுடைய சப்ஜெக்ட் ஓரியன்டான எக்ஸாம்ஸாக கண்டக்ட் பண்ணுவாங்க. இதற்கான டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 7/9/2025 11/9/2025, அதுக்கப்புறம் வந்து 15/9/2000, அதாவது 7/9/2025 பேப்பர் 2ல் ஒரு எக்ஸாமும், அதுக்கப்புறம் 11/9/2025 15/9/2025 வரைக்குமே வந்து எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் உங்களுடைய சப்ஜெக்ட் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? கிட்டத்தட்ட வந்து இது 50 சப்ஜெக்ட்டுக்கு மேலே கொடுத்துருக்காங்க. உங்களுடைய சப்ஜெக்ட் இதில் என்னன்னு பார்த்துங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா சர்வேயர், வயர்மேன், ஒர்க் ஷாப் கால்குலேஷன் சயின்ஸு, அதுக்கப்புறம் வந்து சோலார் டெக்னீஷியன், ஷீட் மெட்டல், சிவிங் டெக்னாலஜி, இந்த மாதிரியான ஐடிஐ டிப்ளமோ சம்மந்தப்பட்ட ஜாபுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டோட்டலாக 203 பேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இம்பார்ட்டன்ட் மட்டும் நான் சொல்கிறேன். நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ஒரு தடவை படிச்சிருது மிகவும் நல்ல விஷயம். அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ், அதாவது நேம் ஆஃப் த போஸ்ட் வந்து இந்த கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், என்னென்ன டிபார்ட்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கான சேலரிஸ் எவ்வளோன்னு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா மினி சர்வேயர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மினரல் லிமிடெட் வந்து நேம் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டு. இதில் இருக்கிற வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. இதுக்கான பே ஸ்கேல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜூனியர் இன்ஜினியருக்கு ஆர்ச்சியாலஜி நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 6, அதுக்கான ஸ்கேலும் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஓவர்சீஸ் ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. உங்களுடைய டிஸ்ட்ரிக்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஜாப் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து இதில் தெரிஞ்சுக்கலாம். எத்தனை வேகன்சி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். டோட்டலாக வந்துட்டு எத்தனை வேகன்சி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1900 வேகன்சிஸ் வந்து இருக்குது. 1910 வேகன்சிஸ் இருக்குது. இதில் ஒவ்வொரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த சிம்பிளுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் ஈஸியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட்டுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸப்ட் ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸராக இருக்கீங்கன்னா மினிமம் 18 வயசு இருக்கணும் உங்களுக்கு கண்டிப்பாக. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸராக இருக்கீங்கன்னா 12 வயசை வந்து நீங்கள் கண்டிப்பாக பூர்த்தி அடைஞ்சிருக்கோம். 1/8/2025 வந்து சொல்லியிருக்காங்க டேட் ஆஃப் பர்த்து. அதுக்கப்புறம் வந்துட்டு ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு நேம் ஆஃப் த போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ஷுட் நாட் ஹேவ் கம்ப்ளீட்டட். இந்த மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கக்கூடாதுன்றதை சொல்லியிருக்காங்க. இப்போ வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கீங்கன்னா உங்களுடைய ஏஜ் லிமிட் என்ன இருக்கணும்னா 32 தான் ஏஜ் லிமிட் இருக்கணும். இந்த 32 வந்து நீங்கள்
ஃபில் பண்ணியிருக்கக்கூடாது. 32 நடந்திருந்தாலும் ஓகே தான். அதுக்கப்புறம் ஏஜ் கன்செஷன் கொடுத்துருக்கிறது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பர்சன்ஸ் வித் பெஞ்ச் மார்க் டிசேபிலிட்டி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஏஜ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சர்வீஸ்மேன் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் வந்து ஏஜ் கன்செஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டிஸ்பியூட் வீடியோ இருக்குங்களா, அது அவங்களுக்கு வந்துட்டு நோ ஏஜ் லிமிட் வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. இதே போல் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன கேட்டகரியில் இருக்கீங்க, உங்களுக்கான ஏஜ் லிமிட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துங்க. அதே போல் பிசி, ஓபிசிஎம், பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த கேட்டகரிக்கும் வந்து ஏஜ் லிமிட் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதையுமே நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ஷுட் நாட் ஹேவ் கம்ப்ளீட்டட்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் டிசேபிள் பர்சனுக்கும் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் டிஸ்பைட் வீடியோவுக்கு வந்துட்டு நோ ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான போஸ்ட்டுக்கெலாம் வந்து பார்த்துக்குங்க நீங்கள் ஒரு தடவை. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து கெமிஸ்ட்ரி கிரேட் 1ல் இருக்கீங்க அப்படின்ற அந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னவாக இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் கிளாஸ் எம்எஸ்சி டிகிரி ஆர் பிஎஸ்சி ஆனர்ஸ் இன் கெமிஸ்ட் ஆர் இன் chemical technology or in industrial chemistry or a first or second class BSc degree in chemistry or in chemical technology or in industrial chemistry or a diploma in chemical technology in chemical engineering issued by a recognized institution board. இதுக்கான experience in research in pure or applied chemistry or analytical chemistry for a period of not less than 2 years experience கண்டிப்பாக வந்து இந்த ஃபீல்டில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதே போல் நீங்கள் வந்து ஒவ்வொரு எந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்ட்டுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதை இந்த சைடில் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் வந்து தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு எக்ஸாமுக்கான எவ்வளோ மார்க்ஸ் வந்து கன்செஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்க்கலாம். பேப்பர் 1ல் பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி வந்து எடுத்திருக்காங்க. பார்ட் ஏவில் பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து வச்சுருக்காங்க. பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸு, பார்ட் சியில் பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இதனுடைய ஸ்டாண்டர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி அதாவது 10th லெவலில் வந்து வைப்பாங்க. அதுக்கான கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா 100 கொஷின்ஸ் வைப்பாங்க. இதுக்கான எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேப்பர் ஏவுக்கு வந்துட்டு 100 மார்க்ஸு, பேப்பர் பிக்கு வந்து 75, பேப்பர் சிக்கு வந்து 25. டியூரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 hours வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இதில் மேக்ஸிமம் மார்க்ஸ் பேப்பர் 1ல் பார்த்தீங்கன்னா 150 மார்க்ஸ் வந்து வைக்கிறாங்க. இதில் எல்லா கேட்டகரியிலும் மேக்ஸிமம் நீங்கள் எடுக்க வேண்டியது வந்து 60 மார்க்ஸ் கண்டிப்பாக எடுத்துருக்கணும். அதே போல் வந்து பேப்பர் பி, பேப்பர் சியில் பார்த்தீங்கன்னா 75 மார்க்ஸ் அண்ட் 25 மார்க்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து 150க்கு வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பேப்பர் 2ல் வந்து சப்ஜெக்ட் பேப்பர் உங்களுடைய சப்ஜெக்ட்டு உங்களுடைய ஸ்டாண்டர்ட் வந்து டிப்ளமோ அண்ட் ஐடிஐ லெவலில் வைப்பாங்க. இதில் வந்து கொஷின்ஸ் வந்து 200 கொஷின்ஸ் வைப்பாங்க. டியூரேஷன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 3 hours, மேக்ஸிமம் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 300. இதில் வந்து பேப்பர் 1ல் பார்ட் ஏ உடைய மார்க்கை வந்து எடுத்துக்க மாட்டாங்க. பேப்பர் பி, பேப்பர் சி, பேப்பர் 2 இந்த மார்க்ஸை வந்து எடுத்துக்குவாங்க. டோட்டலாக 450 மார்க்ஸ். ஓகேங்களா? இதில் இந்த 450 மார்க்ஸில் வந்துட்டு மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து எஸ்சி கேட்டகரி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, பிசிஎம் இந்த கேட்டகரியில் வந்து 138 மார்க்ஸுக்கு வந்து நீங்கள் எடுத்துருக்கணும். அதர்ஸ் பார்த்தீங்கன்னா 180 மார்க்ஸ் எடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும். பேப்பர் 1 வந்து ஏபிசி இது எல்லாமே வந்து ஓஎம்ஆர் மெத்தடில் இருக்கும். பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாகவே உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. கம்ப்யூட்டரில் தான் நீங்கள் வந்துட்டு இந்த எக்ஸாமை எழுதுகிற மாதிரி இருக்கும். பேப்பர் 2 சப்ஜெக்ட்டு அதுக்கான சப்ஜெக்ட் பேப்பர்ஸு இது எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. லாங்குவேஜ் ஆஃப் கொஷின்ஸ் என்னென்ன லாங்குவேஜில் தமிழில் இருக்குமா இங்கிலீஷில் இருக்குமான்றதை இங்கே தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான். இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இதுதான் அதனுடைய அஃபிஷியல் வெப்சைட்டு. இதில் வந்துட்டு தமிழில் நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் படிக்கணும்னா தமிழில் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷில் படிக்கணும்னா இங்கிலீஷில் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ளை நவ் இருக்கு இல்லையா, இந்த அப்ளை நவ் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங்.